பட் இது வந்து ஜியாகிரபிக்கலாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸை ஒழிச்சா அது வந்துடுமா, அதை ஒழிச்சா இது வந்துடுமான்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம். சென்னை எடுத்துங்க. இப்போ ஒரு வேளை இங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸே ஒழிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், குரங்கு வந்துடுமா? ஏன்னா இதோட ஜியாகிரபிக்கல் சுச்சுவேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கணும். உடனே சொல்லுவாங்க எலி வந்துடும்னுவாங்க, எலி வேறு ஏதாவது வந்துடும்னுவாங்க. அன்றைக்கி நான் நீயா நான் ஷோ பார்த்தேன். அது வரைக்கும் எனக்கு இந்த விழிப்புணர்வுலாம் கிடையாது. பட் அதுக்கப்புறம் நான் உண்மையிலே ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரேபிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு மேமல்ஸ் மூலிமா வருது. நம்ம வந்துட்டு இப்போது நிறையா பிரச்சனைகள் அதனால் வருதுன்றதை அந்த ஷோக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கே ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குது. நாளைக்கு நான் ரோட்டு வழியாக போனோம்னா என்ன ஒரு வெறி நாய் கடிச்சிச்சுன்னா எனக்கு என்ன ஆகுன்ற பயம் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு பிறகு தான் நான் மற்ற விஷயங்களை பார்க்க முடியும். என்ன முதல்ல நான் சேஃப்டியாக வச்சுக்கணும். தனக்கு பிறகு தான் தானம் தர்மமோ. நான் வந்துட்டு தெருநாய்களை காப்பாற்ற போகணுன்னு இன்றைக்கி நான் பேசுகிறேன்னு வச்சிங்களேன், எனக்கு அந்த நாய் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஓகே டன். வேறு எவனோ ஒருத்தன் வரான், அவனை அது கடிச்சிடுது, இதனால் அவன் இறந்து போயிடறான்னு வச்சுங்களேன், அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானே. முதல்ல